யாரோ பொறாமப்பட்டா உங்க எலும்பு உருவாது, பொறாமப்படுறவன் எலும்பு உருகும். பொறாமையும் என்னதான்? எலும்பு உருக்கி. பட் envy the rootedness of the bones. எல்லாம் சொல்லுங்க, பொறாமை எலும்பு உருக்கி. சிலர் இதை தப்பா படிச்சிருக்கிறாங்க. எப்படி படிச்சிருக்காங்கன்னா, ஒருத்தர் சொல்றாரு, நமக்கு ஏதாவது நல்லது நடந்துச்சு, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது குட் திங்ஸ் நடந்துன்னா யார்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது? சொல்லவே கூடாது. சொன்னா என்ன பண்ணிடுவாங்க? பொறாமப்படுவாங்க. பொறாமப்பட்டா நம்ம எலும்பு உருகிரும் அப்படின்றார் ஒருத்தர். இந்த வெளிப்பாடு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன், ஐயா, யாரோ பொறாமப்பட்டா உங்க எலும்பு உருவாது, பொறாமப்படுறவன் எலும்பு உருகும். நம்ம ஆள்கள் என்ன பண்றது? எல்லாத்தையும் மூடி மூடி வைக்கிறது. கர்த்தரே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா என்ன பண்ணிருது? அது மூடியே வைக்கிறது. ஏன் தெரியுமா? யாரோ சொல்லிட்டாங்க, கண்ணு வச்சிருவான். அவன் கண்ணு வைக்கணும்னு தானே உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஆமென். முதல்ல அதுல கண்ணு வைப்பான், அப்புறம் கர்த்தர் மேல கண்ணை வைப்பான். ஆமென். ஆமா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அதை கொடுத்து வருத்தப்படக்கூடாது, ஆச்சரியப்பட கூடாது. பாருங்க, ஆனா நம்ம பொறாமப்படுறவங்களா இருக்கக்கூடாது. அதுதான் இங்க பேச்சே. நம்ம என்ன பண்ணோம்? ஆனா நமக்குள்ள வரும், கண்டிப்பா வரும். வராதுன்னு சொல்லவே முடியாது. கவனமா இருக்கும். இதெல்லாம் நம்ம ஹார்ட்ல ஏற்படுற காரியங்கள். அப்படி வருதா பாஸ்டர் உங்களுக்கு வந்திருக்கிறா அப்படின்னு நிறைய கேட்குறீங்கன்னா, கண்டிப்பாக வந்திருக்குது. ஏன்னா பாஸ்டருக்கும் அதே உணர்வு தான். ஆனால் பாஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா, இருதயமே கண்டதை யோசித்து உடம்பை கெடுத்துக்காத, உன் லெவல் என்னன்றது உனக்கு தெரியும். உனக்கு ஏதாச்சும் வேணும்னா கர்த்தர்கிட்ட கேளு, அவர் உன்னை கண்ணா பின்னான்னு ஆசீர்வதிப்பாரு. கண்டதை யோசிச்சு உடம்ப கெடுத்துக்காத, நிம்மதியா தூங்கணும். இப்படி உங்க ஹார்ட்டை தட்டி கொடுத்து பழகிட்டேன்னு வைங்களேன், அதுக்கு அது வரவே வராது. யூ மஸ்ட் ட்ரெயின் யுவர் ஹார்ட். ஆமென். எனக்கு வருதா? வந்திருக்குது. அப்பப்போ வருமா? கண்டிப்பா வரும். வரும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், அவர் நீ கிடையாது, நீ அவர் கிடையாது. சந்திரனின் மகிமை வேறு, சூரியனின் மகிமை வேறு, நட்சத்திரத்தினுடைய மகிமை வேறு. எல்லாத்துக்கும் ஒரு மகிமை இருக்கு, உனக்கும் ஒரு மகிமை இருக்கு. ஆமென். இந்த வெளிச்சத்தை வச்சுதான் இருதயத்தை என்ன பண்ணணும்? ஹீல் பண்ணணும். எல்லாம் சொல்லுங்க, ஹீல் யுவர் ஹார்ட். ஆமென்.